கொட்டாமல். கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் வழி அண்ணா 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 ரைட் இல்லைண்ணா அண்ணா அண்ணா ஊடையில் வராது லைட்டா போட்டு சரி நீ அடிக்கிறது கிடைக்க அடிக்கிறது நான் அப்போ டெல்லியில் இருந்தேன். டெல்லியில் ரொம்ப கடுமையாக ஆங்கில மீடியாவில் நான் சொன்னேன். ரொம்ப மோசமாக இருந்தது. சொல்லலாம் ஒரு வாரம் இப்போ ஒன்றும் இல்லை. நான் எது சொன்னாலும் அது கொஞ்சம் கூட இருக்கோம்னு சொல்றதுக்காக நாங்கெல்லாம் அங்கே என்ன செய்யணும். நானே டாக்டர் தான் போன வீர வழியை கண்டுபிடிக்கிறதுக்கும் மற்றபடி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் சொல்லப்படாதுன்னா ஏன்னா இந்த இழப்பை யாராலையும் ஒன்றும் ஆறுதலும் சொல்ல முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா அறிவாளி குழந்தை வேற. அதுவும் உங்களை பாராட்டணும். அந்த குழந்தைய படிக்க வச்சு 2 பிள்ளைங்களும் உங்களோட சரி நாங்கள் உங்களுக்கு எப்படின்னா சப்போர்ட்டாக இருக்கோங்க. நீங்கள் இது நாங்கள் இப்போதைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அரசாங்கத்துக்கு எந்தெந்த விதத்தில் என்னென்ன என்னென்ன அழுத்தம் நாங்களும் உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியும். இன்னொரு குழந்தைக்காவது நீங்கள் நல்லா இருக்கணும், சாப்பிடுங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கணும். உணர்வு ரீதியாகவும் கூட வேறு ஏதாவது அரசாங்க ரீதியாக உங்களுக்கு என்ன சப்போர்ட்
அவனுக்கு கூட ஒண்ணுக்கு ஒண்ணு அக்கீஸ் வந்தாங்க இல்லையா, அந்த அக்கீஸ்க்குள்ள சண்டை வந்து அந்த அக்கீஸ்ல ஒண்ணு கொண்டு வந்து கலாச்சார கொடுத்து 10 லட்சம் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல நீ என்ன கொடுக்குற? தமிழ்நாட்டுல முதல்ல அதே எங்க சிங்க இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு நீங்க வரைக்கும் 2 நாள் அக்கீஸ குடும்ப ஆட்சி எப்ப பார்த்தாலும் குடும்ப ஆட்சி எல்லாரும் நீங்க அப்படி இல்ல. கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்தாலும் கெத்தா சிங்கமா எல்லாருக்கும் வரி இல்ல. அது டாக்டர் நீங்களே கெத்தா இருக்கும்போது நீங்க வந்த பிறகு இந்த மண்ணில் மிதிச்ச பிறகு ஜெயிக்கிறது உண்மை, அந்த அக்கீஸ்க்கு மாற்றுறது உண்மை. திருட்டு திமுக ஒழிது. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீங்க உங்க பேர் வழங்க போகுது கண்டிப்பா மேடம். இது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. கவலைப்படாதுங்க, நான் உங்ககிட்ட நம்ம வார்த்தையில் சொல்கிறோமே தவிர கவலைப்படாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இத்தகைய கொடூரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை எதிர்த்து தான் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு வருகிறோம். ஆனால் நம்மளோட விளாத்திக்குளத்தில் இவ்வளவு நல்லா படிக்கிற ஒரு குழந்தை 6 மணிக்கு காணாமல் போய் அது சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலான்ற ஒரு வாய்ப்பு இருந்து அடுத்த நாள் கிராம மக்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளோட பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது. இது அரசியலுக்காக நான் பேசலை, ஏதோ இதை வைத்து அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக தயவு செய்து நான் அதுக்காக பேசலை. ஏன்னா பெண் குழந்தைகளை பார்த்து அவர்களுக்கான மருத்துவராகவும் நான் இருந்திருக்கிறேன். ஒரு குழந்தையோட உடம்பில் இத்தகைய துன்பங்கள் வரும்பொழுது எவ்வளோ வலி இருக்கும், உயிர் போகிற அளவுக்கு என்ன கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்குது. இது ஒரு சம்பவம் இல்லை. பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது எனக்கு வருத்தம் அளிக்குது. உதவி கூட உடனே அந்த குடும்பத்துக்கு, ஏன்னா எனக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. ஒரு கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்களுக்கு கூட உடனே அனுசரணையாக இருந்த இந்த அரசாங்கம் உடனே எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்றதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நானும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கொடூரம் மணல ஓலம் நடந்து கொண்டு இருக்கும்போது முதலமைச்சர் அதை பற்றி கவலையே படாமல் சென்னையில் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இது என்னங்க நடக்குது? உண்மையிலே மனது வேதனையாக நான் சொல்கிறேன். இது ஏதோ அரசியலுக்காக நான் பேசவே இல்லை. இங்கே வந்திருக்கணுமா இல்லையா? வந்து உடனே போர்க்கால அடிப்படையில் காவல்துறை கூட்டம் நடத்தியிருக்கணுமா இல்லையா? ஒரு சம்பவம் இல்லை. மதுராந்தகத்துக்கிட்ட இதே மாதிரி தான் 14 வயசு குழந்தை இதே மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு 16 கிலோமீட்டர் நடந்து போயிருக்குங்க தன்னை பற்றி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ இது எது ரொம்ப வேதனை தான் இது. ஏன்னா எந்த ஒரு சமூகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லையோ, ஒரு இடத்துல குழந்தை ஒரு இயற்கை உபாதையை கூட கழிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா மிக்க வருத்தம். அதை விட இன்றைக்கி கண்ணீர் அஞ்சலி கூட செலுத்த முடியல, அதற்கான பேனர்ஸ் கூட எங்களால் வைக்க முடியல. ஏன் வைக்கிறாங்க? இதை மாதிரி ஒரு நிலைமை எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாது, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அதுலேயும் இப்போ இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லா விதத்திலும் இந்த சமுதாயம் அவர்களுக்கு பாதுகாப்பாக உறுதுணையாக இருக்கணும். ஏற்கனவே படித்து கொண்டிருக்கிற குழந்தை இன்னும் படிக்கிறதுக்கு சமுதாயமும் பணியாற்றணும். நான் இப்போ தேர்தல் நேரனால் என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியல. அந்த குடும்பத்திற்கு பக்கபலமாக அந்த குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கான என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமோ அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். நான் இன்றைக்கி வார்த்தைகளால் அல்ல, அந்த குடும்பத்தோடு நாங்கள் நிற்கிறோம், எல்லோரும் நிற்கிறோம், தமிழ்நாடே நிற்கிறது. ஆனால் அரசாங்கம் மறுபடியும் தவறு செய்து கொண்டு இருக்கிறது. கஞ்சா வழக்குகள், போஸ்கோ வழக்குகள் 59% தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கி 8696 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இது மிகுந்த வருத்தத்துக்குரியது. இதை போல் இனிமேல் சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் எனது பிரார்த்தனை.